மா, எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான்மா. நான் அப்பவே சொன்னேன் அமுதா நம்ம வீட்லயே இருக்கட்டும், இவங்களுக்கு வேணும்னா எப்பவாவது வந்து பாத்துக்கட்டும்னு. ஆனா நீங்க தான் கேட்காம இவங்களோட அனுப்பி வச்சீங்க. இப்ப பாருங்க. இரு கதிர, கொஞ்சம் சும்மா இருளே. என்னமா சும்மா இருக்கிறது? 8 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள இடுப்பு வலி வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருக்காங்க ரெட்டை பிள்ளைங்க ரொம்ப கவனமா பாத்துக்கணும்னு. இவங்க சரியா பாத்துக்காததுனால தானே இப்படி ஆயிருக்கு. கேளே கதிரு, என்ன எதுன்னு தெரியாம இப்படி எல்லாம் பேசாதல. கதிர். டாக்டர். என்ன கதிர் இதெல்லாம்? இது ஹாஸ்பிட்டல் நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ டாக்டர், என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். அமுதாவுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? கதிர், அமுதாவுக்கு பிரசவ வலி தான் வந்திருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? பிரசவ தேதிக்கு இன்னும் 1 மாசம் இருக்கே டாக்டர். இப்ப 8 மாசம் தானே ஆகுது. ஆமா கதிர், பிரசவ தேதியில தான் குழந்தை பிறக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பிரசவ தேதிக்கு முன்னாலேயும் குழந்தை பிறக்கலாம், பிரசவ தேதி முடிஞ்சு கூட சிலருக்கு குழந்தை பிறக்கும். பிரசவ தேதிங்கிறது நம்ம கரு உருவான நாள்ல இருந்து இத்தனை மாசத்துல குழந்தை பிறக்கும்னு நம்மளா ஒரு கணக்கு பண்ணி சொல்றதுதான். அதுக்குன்னு அந்த தேதியில தான் குழந்தை பிறக்கணும்னு ஒன்றும் கிடையாது. சிலருக்கு பிரசவ தேதி முடிஞ்சு 1 வாரம் கழிச்சு கூட குழந்தை பிறக்கும். அதே மாதிரி சிலருக்கு பிரசவ தேதிக்கு 10-20 நாளைக்கு முன்னாடியே கூட குழந்தை பிறக்கலாம். என்ன, அமுதாவுக்கு கொஞ்சம் முன்னாடியே பிரசவ வலி வந்துருச்சு, அவ்வளவுதான். டாக்டர், இன்னும் 1 மாசம் இருக்கே டாக்டர், அதனால குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியெல்லாம் இல்ல கதிர், 7 மாசம் ஆயிட்டாலே குழந்தைங்க முழுமையா வளர்ச்சி அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் எப்ப பிரசவம் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்ன, 9வது மாசத்துல பிறக்கிற குழந்தைங்களை விட கொஞ்சம் முன்னாடியே பிறந்த குழந்தைங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும், அவ்வளவுதான். டாக்டர், அப்படின்னா அமுதாவுக்கு இப்போ பிரசவம் ஆயிடுமா டாக்டர்? ஆமா கதிர், ஆனா 2 குழந்தைங்கன்றதுனால சுகப்பிரசவத்துக்கு நாங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை முடியலன்னா அப்புறம் ஆபரேஷன் தான் பண்ண வேண்டி வரும். ஐயோ டாக்டர், சுகப்பிரசவமோ இல்ல ஆபரேஷனோ எதுவா இருந்தாலும் சரி, ஆனா எனக்கு என்னோட அமுதாவும் 2 குழந்தைங்களும் நல்லபடியா இருந்தா போதும் டாக்டர். கவலைப்படாதீங்க கதிர், நாங்க என்ன ஏதுன்னு பார்த்து சொல்றோம், நீங்க வெயிட் பண்ணுங்க. அத்தை, மாமா, என்னை மன்னிச்சிருங்க. அமுதாவுக்கு திடீர்னு இடுப்பு வலி வந்துருச்சுன்னதும் நான் பயந்தே போயிட்டேன். அதனாலதான் உங்க மேல கோவமா ஏதேதோ பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க அத்தை. ஐயோ தம்பி, பரவாயில்ல தம்பி, நீங்க போய் எங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு. எங்க பொண்ணு மேல உள்ள பாசத்துல தானே நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்க. எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. இப்போதைக்கு என் பொண்ணு குழந்தைங்களும் நல்லபடியா பொழைச்சு வரணும், அது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. சம்பந்தியம்மா, கவலைப்படாதீங்க சம்பந்தியம்மா. அமுதா நல்லபடியா 2 குழந்தைங்களையும் பெத்தெடுப்பா. நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். டே கதிரு, இப்போ குழந்தை பிறந்துருச்சுன்னா அப்புறம் 2-3 நாளைக்கு இங்கே ஆஸ்பத்திரியில் தான்ப்பா இருக்கணும். அப்புறம் தோட்டத்தில் ஆளுங்க வேற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உன்னால் அங்கே போய் பார்க்க முடியாது. அதனால நீ இப்போவே போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு செல்வானங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவரை கொஞ்சம் பார்த்துக்க சொல்லிட்டு வந்திருப்பா. அம்மா இருங்கம்மா, அமுதாவுக்கு நல்லபடியா குழந்தைங்க பிறந்துருட்டோம், அதுக்கப்புறமா நான் போய்க்கிறேன். டே கதிரு, இப்போதாண்டா அவளுக்கு வலி வந்திருக்கு, அதுக்குள்ளேயெல்லாம் குழந்தை பிறந்துடாது. எப்படியும் இன்னொரு 2-3 மணி நேரமாவது ஆகும்டா. அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே ஆள் வேணும். அதனால நீ இப்போவே போய் என்ன ஏதுன்னு எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இங்கே ஏதாவது தேவைப்படும். அப்போ நீ இங்கே இருந்தால் தாண்டா சரியா வரும். சரிம்மா, அப்படின்னா நான் போய் என்ன ஏதுன்னு எல்லாம் பார்த்துட்டு செல்வானங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிடா. எங்க நம்ம பொண்ணுக்கு நல்லபடியா பிரசவம் ஆயிடும்லங்க? ஆமா தேவி, நீ ஒன்றும் கவலைப்படாத, 2 குழந்தைங்களும் நல்லபடியா பிறந்துருங்க. அது இல்லங்க, ஒரு குழந்தைனா கூட பரவாயில்ல, 2 பிள்ளைங்கன்னும் போது கொஞ்சம் பயமா இருக்குங்க. இங்க பாரு தேவி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாத. அதான் டாக்டருங்க நர்ஸுங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. 2 குழந்தைங்களும் நல்லபடியா பிறக்கும். சரிங்க. அக்கா, ரேணு அக்கா, என்னக்கா அமுதவள்ளிக்கு பிரசவம் ஆயிடுச்சா? இல்ல ரேணு, இன்னும் பிரசவம் ஆகல. ஓ சரிக்கா, சரி கவலைப்படாதீங்க. பிரசவ வலின்னு தானே டாக்டர் சொல்லியிருக்காங்க, அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரசவம் ஆயிடும். ஆமா ரேணு, ஆனா 2 பிள்ளைங்கன்னும் போதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அக்கா பயப்படாதக்கா, இப்ப ஹாஸ்பிடல்ல எல்லா வசதியும் வந்துருச்சு. 2 பிள்ளைங்க இல்ல, 3-4 பிள்ளைங்களை கூட நல்லபடியா பிரசவம் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பயப்படாதக்கா, அமுதவள்ளிக்கு நல்லபடியா 2 குழந்தைங்களும் நல்லா பிறக்கும், நீ கவலைப்படாத. சரி ரேணு. அப்புறம் அக்கா, இன்னைக்கு
ஐயோ பிங்கு, சரி வா, உனக்கு லட்டு தானே வேணும், நான் வீட்டுக்கு போய் தரேன், வா. ஓகே மம்மி. எங்க நடந்து வீட்டுக்கு போலாம். ஹை, பிங்குவுக்கு இன்னைக்கு நிறைய லட்டு கிடைக்க போகுது. ஜிஞ்சினக்கா, ஏ ஜினுக்குனக்கா. 1 hour later. டாக்டர், அமுதாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? கதிர், எங்களை மன்னிச்சிருங்க கதிர். நாங்கள் சுகப்பிரசவத்துக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனால் எங்களால் முடியல. அமுதாவுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ஐயோ டாக்டர், ஆப்ரேஷன் இருந்தாலும் பரவாயில்ல டாக்டர். எனக்கு என் அமுதாவும் 2 குழந்தைங்களும் நல்லபடியா கிடைச்சா போதும். அமுதாவுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்க டாக்டர். அது கதிர், அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. 2 குழந்தைங்கள ஒரு குழந்தையோட கழுத்துல தொப்புள் கொடி சுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை எந்த ஒரு அசைவுமே இல்லாம இருக்கு. இனி அமுதாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி 2 குழந்தைங்களையும் வெளியில் எடுத்தாதான் அந்த குழந்தையோட நிலைமை என்னங்கிறதே எங்களால சொல்ல முடியும். ஐயோ கடவுளே! என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க கதிர், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ உடனே அமுதாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியில் எடுத்தாதான் என்ன ஏதுங்கிறது எங்களால சொல்ல முடியும். முதல்ல இதுல ஒரு கையெழுத்து போடுங்க கதிர். டாக்டர், உங்களை கடவுளா நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் அமுதாவையும் 2 குழந்தைங்களையும் எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர். இங்க பாருங்க கதிர், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேல அந்த கடவுள் கையில தான் இருக்கு. அந்த கடவுளை நம்புங்க. ஐயோ கடவுளே, என் பொண்ணையும் 2 பிள்ளைங்களையும் எப்படியாவது காப்பாத்தி கொடுப்பா. அப்பா கதிர், ஐயோ கடவுளே, என் புள்ள 2 பிள்ளைங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தானே. இப்ப ஒரு பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைனா என் மகன் எப்படி தாங்குவான்னு தெரியலையே. பா கதிரு, பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. 2 பிள்ளைங்களும் நல்ல மாதிரி பிறக்கும், கவலைப்படாதப்பா. அம்மா, நீங்க இங்க பாத்துக்கங்கம்மா, நான் இப்ப வந்துடுறேன். நில்லுடா, எங்க போற? இப்ப அமுதாவுக்கு குழந்தை பிறந்துரும். அம்மா, நான் இப்ப வந்துடுறேம்மா. கடவுளே, இது வரைக்கும் நான் எனக்காக உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. ஆனா இப்போ முறையா உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். என் தங்கத்தையும் என் 2 பிள்ளைங்களையும் எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு. கல்யாணமாகி குழந்தை பிறகுலையேன்னு வருத்தப்பட்டு இருந்தவளுக்கு நீ 2 பிள்ளைங்களை கொடுத்த. எப்பவுமே மாமா நமக்கு 2 குழந்தைங்க வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவா. ஆனா இப்ப கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவ கையில ஒரு குழந்தை தான் இருக்குன்னா அது அவளால தாங்கிக்க முடியாது சாமி. 2 குழந்தைங்களும் பொறுக்கலையே தவிர அவ அந்த 2 குழந்தைங்களோட கற்பனையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கா. இப்ப அவகிட்ட அதுல ஒரு குழந்தை தான் அமுதா உன்கிட்ட இருக்க போகுதுன்னு சொல்லி அவளை சமாதானம் பண்ற சக்தி எனக்கு இல்லை. நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு எங்களுக்கு தண்டனை கொடு. அந்த பிறக்காத குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு? அதோட உயிரை நீதான் சாமி காப்பாத்தணும். இது கண்கணனை இதுங்க ஆஸ்பத்திரி போறேன்னு போச்சுங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு தகவலும் இல்லையம்மா. இங்க வீட்டுல ஒரு பெரிய மனுஷி இருக்கேன். என்ன பண்ணுவா ஏது பண்ணுவா எந்தாச்சும் ஒரு நினைப்பு இருக்காமா? ஆஸ்பத்திரியிலேயே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்காளுவம்மா. இந்த மரவதான் காலையில சோறாக்கிட்டு போனவோ, மதியத்துக்கு அம்மா என்ன செய்வா? ஏதாவது ஒரு நினைப்பு இருக்காமா? பாட்டி யாரு? பாட்டி, நான் அன்பு, அமுதாக்காவோட தம்பி. என்னது, அமுதாவுக்கு தம்பியா? ஓ ஓ, இந்த அமுதாவுக்கு ஒரு தம்பி பையன் இருக்கான்னு சொன்னாவளே, அது நீதானா? சொல்லு, என்ன விஷயம்?
பாட்டி வீட்டில் அம்மா அப்பா அக்கா யாரையுமே காணோம். எல்லாரும் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அதான் கதிர் மாமா வீடு எங்கன்னு கேட்டு வந்தேன். அவங்க இங்கே இருக்காங்களா பாட்டி? எலை, அப்ப உனக்கு விஷயமே தெரியாதா? உன் அக்காளுக்கு வயிற்று வலின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காவளே எல்லாரும். ஆ, என்னது? அக்காவுக்கு வயிறு வலியா? ஐயோ, அக்காவோட வயிற்றுல 2 குட்டி பாப்பாங்க இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. அதான் ஆமல்ல, 2 குட்டி பாப்பாங்களாம். 8ஆம் மாசமே வலி வந்துட்டு. இங்க இந்த 2 குட்டி பாப்பாங்க என்னாச்சோ ஏதாச்சோ கடவுளுக்கு தான் தெரியும். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.